இதுக்குதான் உங்களை தனியா போக வேண்டாம்னு சொன்னேன். கேட்டீங்களா? இப்ப பாருங்க, உங்களையே கொல்ல பாத்துருக்காங்க. ஏய், அதான் எனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல, ஏன் அழுவுறீங்க? ஏதாவது ஆயிருந்தா நாங்க என்னம்மா பண்றது? நீங்க எங்களுக்கு வேணுமா? இனிமே நீங்க தனியா எங்கேயே போக கூடாதுமா. திரும்பவும் அந்த சிவனாண்டியால ஏதாவது ஆபத்து வரலாம். நான் கெட்ட கனவு கண்டேன்னு சொன்னப்போ நீங்க அலட்சியமா இருந்தீங்கல்ல, இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? சரி விடுங்க, நான் தான் நல்லா இருக்கேன்ல. இப்ப அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க. ஈஸ்வரி, துணிச்சல் இருக்க வேண்டியதா? அதுவே முரட்டு துணிச்சலா இருந்தா சேதாரம் நமக்குத்தாமா. மேடம் இருங்க, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்ல. நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தன் தான். சொல்லுங்க. நீ இந்த குடும்பமா? என்ன உளர்ற? நான் எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ அப்போ இந்த வீட்டுல நானும் ஒருத்தன் தான். உங்க சேஃப்டிக்காக தானங்க என்ன வேலைக்கு வச்சீங்க. அப்ப இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சா தானங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும். என்ன மாமா, நம்ம வீட்ல இவனும் ஒரு மெம்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். போற போக்க பார்த்தா ரேஷன் கார்டுல இவன் பேரையும் சேர்க்க சொல்லுவான் போல இருக்க. என்ன மாப்பிள்ள, எவ்வளவு சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கோம், இப்ப போய் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சும்மா இருங்க. சாரி மாமா. இன்னைக்கு சண்டையில நீங்க சிவனாண்டி அப்பாவை கொன்னதா சொன்னீங்க. யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரியாம நான் எப்படிங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது? இதுக்கு மேலே நான் இந்த வேலையில இருக்கணும்னா எனக்கு நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சாகும். சொல்லுங்க, உங்களுக்கும் அந்த சிவனாண்டிக்கும் அப்படி என்னங்க பகை? எனக்கும் அவனுக்கும் என்ன பகைன்னு உனக்கு தெரியணும்ல? வா சொல்றேன். இவங்க யார் தெரியுமா? இவங்கதான் என் அம்மா. பேரு சிவகாமி. அன்பை தவிர எதுவுமே தெரியாதவங்க, அதிர்ந்து பேசாதவங்க, யாரையும் சின்னதா கூட காயப்படுத்தாதவங்க, துரோகம் செய்யறவங்களுக்கு கூட நல்லது செய்யற பெரிய மனசு இவங்களுக்கு. தெய்வ பக்தியோட இருந்தவங்க. இப்படிப்பட்டவங்க பொண்ணா பிறந்த ஒரே காரணத்தினால ஆண் மிருகங்களால அவங்க சித்திரவதைப்பட்டு கண்ணீர் சிந்தன கதை தெரியுமா உனக்கு? கும்பிடுற சாமிங்கள்லயே ஆம்பளை சாமிக்கு இருக்கிற மரியாதை பொம்பளை சாமிங்களுக்கு இல்ல. சாமிங்களுக்கே அந்த நிலைமைனா என் அம்மாலாம் ஏமாத்திரம். அவங்க யார் தெரியுமா? அவங்களுக்கு நடந்த கொடுமை என்னன்னு தெரியுமா? தெரியுமா? அம்மா, அம்மா,
அம்மா அம்மா தங்கச்சி பாப்பா பாவமா, அவ உள்ளே இருக்கா. நான் போய் அவளை தூக்கிட்டு வந்துடுறேன். போகாத. ஒரு மிருகத்துக்கு பொண்ணா இருக்க வேண்டான்னுதா அவ போய் சேர்ந்துட்டா. உன் அப்பனுக்கு ஆம்பளை பிள்ளைதான் பிடிக்கும், பெண் குழந்தைய பிடிக்காது. பொண்ணுங்கன்னா அவனுக்கு கேவலம் அசிங்கம். நீ போனா உன்னை அவன் கொன்னுடுவான். ஏமா ஏன் அப்பா இப்படி பண்றாரு? நாங்களும் அவர் பிள்ளைங்க தானேமா. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். அப்பனா இருந்தாலும், கூட பிறந்தவனா இருந்தாலும், புருஷனா இருந்தாலும் பொம்பளைங்களை கேவலமாதான் பாப்பானுங்க, நடத்துவானுங்க. ஆம்பளைங்க மொத்த பேரும் பாவிங்க, கொலைகார பாவிங்க. புதுசா பிறந்த சிசுவ உன் அப்பங்காரன் இறக்கமே இல்லாம கொன்னுட்டான்.